அது நிறைவாழ்வு நாம் காணுவோம். இறை இயேசுவின் அன்பு உறவுகளே, பாஸ்கா காலத்தின் 5ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்று அன்பில் நிலைத்திருந்து சீடத்துவ வாழ்வில் பங்கேற்போம் எனும் கருப்பொருளில் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். கடவுள் அன்பாயிருக்கிறார், நாமும் அன்பாயிருப்போம். இக்கருத்தினையே இன்றைய வாசகங்கள் அறிவுறுத்துகின்றன. ஆண்டவராகிய இயேசு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்ற புதிய கட்டளையை கொடுக்கின்றார். ஏனெனில் ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு தேவையானது அன்பு என்பதை அறிந்திருந்தார். இந்த அன்பினால் உந்தப்பட்டே பவுலும் பர்னபாவும் ஊர்கள் நகரங்கள் எங்கும் சென்று மக்களை இறையாட்சியின் பால் நிலைத்திருக்க ஊக்குவிக்க முடிந்தது என்பதையும், அன்பு நிறை இறை சமூகமாக நாம் வாழ்ந்தால் மட்டுமே புதிய மண்ணகத்தையும் புதிய விண்ணகத்தையும் காண முடியும் என்பதையும் இன்றைய வாசகங்கள் ஊடாக காண முடிகின்றது. எனவே கிறிஸ்துவின் தன்னலமற்ற அன்பை நாம் பெற்றிடவும், அவ்வன்பை கிறிஸ்தவ வாழ்வால் அயலவர்கள் சுவைத்திடவும் வரம் வேண்டி தொடரும் திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பான சகோதரங்களே, இந்த வாரத்தினுடைய முதல் நாள் ஞாயிறு திருப்பலிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்றிருக்கின்றேன். இன்றைய நாளும் இந்த வாரமும் உங்களுக்கு ஆண்டவர் இயேசுனுடைய ஆசீர்வாதங்கள் அறைந்த நாட்களாக மாற வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துவதோடு நாங்கள் அனைவருமாக இணைந்து இந்த திருப்பலி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து செவித்துக் கொள்வோம். குறிப்பாக இன்று மே 18ஆம் திகதி தமிழின அழிப்பு முயற்சிக்கப்பட்டு பல மக்கள் கொல்லப்பட்ட நாள். உரிமைக்காக தொடங்கப்பட்ட விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்ட நாள். நாங்கள் நம்பியிருந்த பல உலக நாடுகளுடைய கோர முகங்கள் கிழித்தறியப்பட்டு உண்மை முகம் தெரியப்பட்ட நாள். ஆகவே இன்றைய நாளிலே நாங்கள் இறைவனிடம் விசேடமாக மன்றாட அழைக்கப்படுகிறோம். குறிப்பாக ஏன் கொல்லப்படுகிறோம் என்ற காரணங்களை அறியாமல் கொல்லப்பட்ட அப்பாவி மக்கள், அதே போல குழந்தைகள், பெண்கள், பெரியவர்கள், முதியவர்கள் என்று பலர் கொத்து கொத்தாக மடிந்த நாள். ஆகவே இறைவனை பார்த்து மன்றாடுவோம், இந்த ஆன்மாக்களுக்கு இறைவன் நித்தியங்களை பாற்றி கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும், அதே வேளையிலே இந்த மக்களுக்கான நீதி பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி விசேடமாக சபித்துக் கொள்வோம். காலம் தாழ்த்தி கொடுக்கப்படுகின்ற நீதியும் அநீதிக்கு சமனானது. ஆகவே கிட்டத்தட்ட 16 வருடங்களை தாண்டியும் இன்னும் முள்ளிவாய்க்கால் பகுதியிலே ஓங்கி ஒலித்து கொண்டிருக்கிற நீதிக்கான குரல் இன்னும் வலுப்பெறவும், அந்த மக்களுக்கான நீதிகள் கிடைக்கப்பெறவும், எங்களுடைய தமிழ் மக்களுக்கான நீதியோடு கூடிய விடுதலை மலர வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே சிறப்பாக நாங்கள் அனைவருமாக செபித்து மன்றாடி கொள்வோமாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னிகையான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இறைவனின்
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவரின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவரின் ஆட்சியில் இருப்பவர் நீர். ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா மறைபொருளை எப்பொழுதும் எங்களில் நிறைவு பெறச் செய்தருளும். இவ்வாறு புனித திருமுழுக்கினால் நீர் புதுப்பிக்க திருவிழம் கொண்ட நாங்கள் உமது பாதுகாப்பின் உதவியால் மிகுந்த பயன் தந்து நிலை வாழ்வின் மகிழ்ச்சிக்கு வந்து சேர அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அறிவித்தார்கள். திருத்தூதர் பணியில் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, திருவசனங்கள் 21 தொடங்கி 27 முடிய. அந்நாட்களில் பவுல் பர்னபாவும் லிஸ்திரா, இக்கோனியா, அந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள். அங்குள்ள சீடர்களில் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி, நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி
நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டி தங்கள் நம்பிக்கையை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள். பின்பு பிசிசியா வழியாக பம்பிலியா வந்தார்கள். பெருகை நகரில் இறை வார்த்தையை அறிவித்த பின் அத்தாலியா வந்தார்கள். அங்கிருந்து கப்பலேறி அந்தியோக்கியா வந்தார்கள். அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள். இப்பொழுது அப்பணியை செய்து முடித்து விட்டார்கள். அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர் பிற இனத்தவர்களுக்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதிலாக என் கடவுளே உம்மை புகழ்ந்தேத்துவேன், என் கடவுளே உம்மை புகழ்ந்தேத்துவேன். என் கடவுளே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். என் கடவுளே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். கடவுளே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். கடவுளே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். மானிடருக்கு வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரன்பையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் முன் அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. என் கடவுளே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். என் கடவுளே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். இரண்டாம் வாசகம். கடவுள் அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, திருவசனங்கள் 1 தொடங்கி 5 வரை. யோவான், நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்து விட்டன, கடலும் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து
விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாய் இருந்தது. பின்பு விண்ணகத்திலிருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். அது, இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார். அவர்கள் அவருக்கு மக்களாய் இருப்பார்கள். கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார். அவரே அவர்களுடைய கடவுளாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது. முன்பு இருந்தவை எல்லாம் மறைந்து விட்டன என்றது. அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியது ஆக்குகிறேன் என்று கூறினார். மேலும் இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை, உண்மையுள்ளவை என எழுது என்றார். இதே ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. ஜூதாசு இறுதி இராவுணாவின் அறையை விட்டு வெளியே போனவின் இயேசு, இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார், அவர் வழியாக கடவுளும் ஆட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார், அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்பான இறை மக்களே, நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வர். அன்பான சகோதரங்களே,
திருப்பலினுடைய தொடக்கத்திலேயே நான் சொல்லியிருந்தேன், இன்று தமிழ் மக்கள் இனவழிப்பு செய்யப்பட்ட நினைவு நாள் என்று சொல்லி. தமிழ் மக்கள் பல்வேறு உலக வல்லரசுகளாலும் இலங்கை அரசாலும் எவ்வாறாவது அழித்து விட வேண்டும், எவ்வாறாவது யுத்தத்தை முடித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி போராட்டத்தை முடிக்கின்ற போக்கிலே மக்களையும் கொத்து கொத்தாக கொலை செய்யப்பட்ட ஒரு கரிநாள் என்று. இந்த விடயங்களை நாங்கள் தட்டிச் செல்லாமல் அல்லது இந்த விடயங்களை கதைக்காமல் நாங்கள் இந்த திருப்பலியை கடந்து போவது எந்த ஒரு பிரயோசனமுமே இல்லாத காரியம். அன்பான சகோதரங்களே, மக்களுடைய உணர்வுகளோடு நாங்கள் வாழ, அந்த உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள நாங்கள் அழைக்கப்படுகிறோம். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை அறிந்து கொள்வார்கள். இந்த வசனம் இன்றைய நாளுக்கு மிக மிக பொருத்தமாக அமைந்திருக்கிறது. என்று சொன்னால், எங்களைப் போல ஒரு சில குருக்கள் மக்களை அன்பு செய்து அவர்களுமே அந்த போராட்ட தளங்களுக்குள்ளே சிக்குண்டு பங்கருக்குள்ளே அகப்பட்டு இறுதியாக அவர்களும் உயிர் நீத்தார்கள். பல குருக்கள் அங்கே பணியாற்றி மீண்டு வந்தார்கள். சில குருக்கள் தவறி போனார்கள். இந்த ஆலயத்தை சேர்ந்த அருட்தந்தை சரஜீவன் அடிகளாரும் இன்றைய நாளிலே இந்த போராட்டம் முடிந்த காலப்பகுதியிலே இறந்து போனார் என்பதும் எங்களுக்கு தெரியும். ஆக நீங்கள் மக்கள் மீது ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து என் சீடர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வர் என்ற வார்த்தை இன்றைய நாளிலே மிக பொருத்தப்பாடாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு இன்று அன்பு கட்டளையை கொடுக்கிறார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் கட்டளையை. ஆனால் இந்த கட்டளையை கொடுப்பதற்கு முன்பதாக 2 வசனங்களுக்கு முன்பதாக இந்த யோவான் நற்செய்தியாளர் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார். அதை நாங்கள் பெரும்பாலும் பார்ப்பதில் என்னவென்று சொன்னால், ஜூதாசு இறுதி இரா உணவின் அறையை விட்டு வெளியே போனபின். யோவான் நற்செய்தியாளர் ஜூதாசு அந்த இறுதி இரா உணவு அறையை விட்டு வெளியே போன பின்புதான் இயேசு அன்பு கட்டளையை கொடுக்கிறார் என்பதை மிக தெளிவாக சொல்கிறார். இதை வைத்து பார்க்கின்ற பொழுது சில நேரங்களில் நாங்கள் யோசிக்கலாம், இந்த யோவான் நற்செய்தியாளர் அல்லது இயேசு ஜூதாசு இந்த அன்பு கட்டளைக்கு பொருத்தமானவன் அல்ல என நினைத்துத்தான் அவன் வெளியே போன பின்பு இந்த கட்டளையை கொடுத்தாரா என்று சில நேரங்களிலே யோசிக்கலாம். அன்பான சகோதரங்களே, அவ்வாறு அல்ல. ஜூதாசுக்கு தாராளமான சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட்டது. ஜூதாசு திருந்த வேண்டும் என்பதற்காக பல சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட்டது. அதிலே இறுதியானது எதுவென்று சொன்னால், ஆண்டவர் இறுதி இரா உணவிலே தான் தனக்கென்று வைத்திருந்த அப்பத்தை எடுத்து பிட்டு தன்னுடைய அப்பத்தை ரசத்திலே தோய்த்து கொடுத்தார் யூதாசுக்கு. இந்த பாஸ்கா உணவு உண்கின்ற பொழுது இந்த பழக்கம் இருக்கவில்லை. தங்களுடைய உணவை பிட்டு மற்றவர்கள் கொடுக்கின்ற பழக்கம் இருக்கவில்லை. அன்பான சகோதரங்களை, விவிலியத்தின் அடிப்படையிலே அவ்வாறு இருந்தும் இயேசு ஏன் அதை செய்தார் என்று சொன்னால், அவருக்கு தெரியும் யூதாசு தன்னை காட்டி கொடுப்பான், யூதாசு முத்தமிட்டு என்னை காட்டி கொடுக்க போகிறான் என்று தெரியும். இருந்தாலும் அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த இறுதி வாய்ப்பாக இந்த அப்பத்தை பித்து கொடுத்தது அமைந்திருந்தது. நான் என்னுடைய உணவை தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு அழைப்பை யூதாசுக்கு கொடுத்தார். யூதாசு அதை உதாசீனம் செய்தார். திருப்பாடல் ஆசிரியர் மிக அழகாக சொல்லுவார், என் உணவை உண்டவன் என் உற்ற நண்பன் எனக்கு இரண்டகமாக தன் குதிக்காலை தூக்குகிறான் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் சொல்வார். ஆண்டவர் இயேசுவும் தன்னுடைய உணவை கொடுத்தார். கொடுத்து யூதாசை மீட்டு கொள்வதற்காக. யூதாசு அந்த அன்புக்கு பிரமாணிக்கமாக இருக்கவில்லை. ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தையும் உதாசீனம் செய்து தன்னுடைய தலைவிதியை தானே தேடினான் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். அன்பான சகோதரங்களே, யூதாசு கொடுக்கப்பட்டது போலதான் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைய சந்தர்ப்பங்கள் கொடுக்கிறது. நாங்கள் திருந்துவதற்கு, எங்களை திருத்திக் கொள்வதற்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களூடாக ஒவ்வொரு மனிதர்களூடாக வாய்ப்புகள் கொடுத்து கொண்டேதான் இருக்கிறார். நாங்கள் அதை பயன்படுத்துகிறோமா அல்லது எங்களுடைய தலைவிதியை நாங்களே தீர்மானித்துக் கொள்கிறோமா என்பதுதான் இன்றைய நாளுடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இறைவன் எங்களுக்கு சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார், அதே போல நாங்களும் மற்றவர்களுக்கு சந்தர்ப்பங்களை கொடுக்கிறோமா? எங்களுக்கு எதிராக குற்றம் அழைத்தவர்கள், எங்களை அதிகம் காயப்படுத்தியவர்கள், வாழ்விலே நாங்கள் யாரை அதிகம் மறக்க நினைக்கிறோமோ, யாரை நாங்கள் எங்களுடைய வாழ்விலே பார்க்க கூடாது என்ற மிகப்பெரிய குற்றங்கள் செய்தவர்களுக்கு
நாங்கள் சந்தர்ப்பங்களை கொடுக்கிறோமா? அவர்கள் திரும்பி வருவதற்கு ஒரு வாய்ப்பையேனும் நாங்கள் கொடுக்கிறோமா? கதவுகள் திறக்கப்பட்டு உள்ளங்கள் உள்வாங்கப்பட வேண்டும். அன்பான சகோதரங்களே, நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். எழுந்து நின்றவர்களாக எங்களுடைய நம்பிக்கை அறிக்கையை எடுத்து பாடி சபித்துக் கொள்வோம். நம்பிக்கையோடு எங்களுடைய தேவைகள் மன்றாட்டுகளை எடுத்து சொல்லி சபித்துக் கொள்வோம். திரு அவைக்காக மன்றாடுவோம். அன்பின் நிறைவா, நீர் எமக்கு தந்த புதிய திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் அனைத்து பணியாளர்களும் நல்ல மேய்ப்பர்களாக தன்னலம் துறந்து அன்பு பணி புரிந்து இறைவனின் அரசாட்சியை உலகில் வளர்த்திட வேண்டிய அனைத்து வரங்களையும் நீரே இவர்களுக்கு பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வார்த்தையை வாழ்வாக்க மன்றாடுவோம். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையின் பொருளை உணர்ந்தவர்களாக எங்கள் குடும்பங்களிலும் நாங்கள் வாழுகின்ற பங்கிலும் சமூகத்திலும் ஒருவர் ஒருவருடன் அன்புறவுடன் வாழ்வதன் மூலம் நாங்கள் உம் சீடர்கள் என்பதை வெளிப்படுத்தி வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் உறவுகளுக்காக மன்றாடுவோம். இனவழிப்பின் உச்சத்தாக்குதலால் தம் உயிரை துறந்த எம் குருக்கள், உறவுகள் அனைவரினதும் ஆன்மாக்கள் உம் இன்ப சந்நிதியில் ஆறுதல் அடைய வேண்டுமென்றும், போரின் வடுக்களை தம் உடலில் தாங்கி நிற்கதிக்குள்ளாகி துன்புறும் எம் சகோதர உறவுகள் அனைவரும் உம்மில் ஆறுதலும் பாதுகாப்பும் நிறைவும் காண வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். துன்பங்களில் இருந்து விடுபட மன்றாடுவோம். அன்றாடம் எம் நாட்டில் ஏற்படும் கோர விபத்துக்களால்
பல உயிர்கள் காவு கொள்ளப்படுவதோடு பலர் படுகாயமுற்று வைத்தியசாலைகளிலும் வீடுகளிலும் துன்புறும் பரிதாப நிலைகளை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, இறந்தவர்கள் மேல் உமது பேரிரக்கத்தை பொழிந்து நிலை வாழ்வளித்திட வேண்டுமென்றும் துன்புறுவோர் ஈடேற்றம் பெற அருள் புரிவதோடு வாகனங்களை ஓட்டுவோர் பொறுப்புணர்ந்து நிதானத்தோடு செயற்பட வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் அமைதியாக செபித்துக் கொள்வோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இதயம் மகிழ்ந்து அளிக்கும் பலியை இறைவா ஏற்றிடுவாய். நான் பலியின் பொருளை உணர்ந்து வாழ என்னையே மாற்றிடுவாய். இதயம் மகிழ்ந்து அளிக்கும் பலியை இறைவா ஏற்றிடுவாய். நான் பலியின் பொருளை உணர்ந்து வாழ என்னையே மாற்றிடுவாய். பொன்னையோ பொருளையோ இறைவா நீ கேட்கவில்லை. தினமின்றையே பிறர்க்கென அளிக்க வேண்டுகின்றாய். பொன்னையோ பொருளையோ இறைவா நீ கேட்கவில்லை. தினமின்றையே பிறர்க்கென அளிக்க வேண்டுகின்றாய். பின்னலம் தவிர்த்து நான் பணிகள் செய்திடுவேன். பின்னலம் தவிர்த்து நான் பணிகள் செய்திடுவேன். என்னையே பலியாக மாற்று. என்னையே பலியாக மாற்று. இதயம் மகிழ்ந்து அளிக்கும் பலியும் இறைவா ஏற்றிடுவாய். நான் பலியின் பொருளை உணர்ந்து வாழ என்னையே மாற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலை எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்திலே அவையனைத்தின் நலனுக்காகவும் உமது கைகளிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இயல்பில் பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் உமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எழுந்திருப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே.
ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை என்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமுமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கிடந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களே நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் சிங்கராயர், எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட் ஞான பிரகாசம், எல்லா திருநிலை ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் ஈர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தருளும். உமது திருமுகோழியுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவிடுப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ராஜ்யம், வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் திருவிருந்து களைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
உண்மையான திராட்சை செடி நானே, நீங்கள் கொடிகள் என்கிறார் ஆண்டவர். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தாங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.